பண்பாடு இல்லாம பேசுவது. ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்கறது இல்ல. துணை முதல்வர் உதயநிதிக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அதே காங்கிரஸாக அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்துகிட்டது தான் இன்னைக்கு டிஎம்கே பண்றாங்க. அதே தான் நீங்க பண்றீங்க. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் முத்திரை குத்திரை. அதனால 2026 தேர்தலில் உங்க காணாம மட்டும் போறது இல்லைங்கன்னா இந்த அராஜகம், அட்டூழியம், மிரட்டுவது, பண்பாடு இல்லாம பேசுவது. ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்கறது இல்ல, நான் இதை பார்க்கறது இல்ல, அதை பார்க்கறது இல்ல. ஆணவத்தினுடைய உச்சம். அதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்பா மகனை கொல்றது, மகன் அப்பாவை கொல்றது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார் போதையில. இதுக்கு தமிழ்நாடு அரசு போதுமான விழிப்புணர்வோ இல்ல தேர்தல் இதில் சொன்ன மாதிரி மதுக்கடையில மூடுறதுக்கு இன்னைக்கு போதைகளுடைய கூடாரமாக, போதைப் பொருட்களுடைய கூடாரமாக தமிழகம் மாறியர்கள் எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. கோர கொலைகள் எப்படி வருதுங்கண்ணா? கஞ்சா உள்ளே வரும்போது கோரமான கொலைகள். அருவாள் கலாச்சாரம் வேற லெவலுக்கு போயிருச்சு. நேற்று வெள்ளூர்ல கேவி குப்பத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை வெட்டி கொலை செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் தினமும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இது திடீர்னு எப்படி வந்துச்சு அந்த கலாச்சாரம்? காரணம், எங்கே சென்றாலும் கூட மூளை முடுக்கள் எல்லாம் போதை கிடைக்குது. அதனால திமுகவை பொறுத்தவரை அட்டர் ஃபெயிலியர். சும்மா அவங்க உதயநிதி நடக்கிறத பார்த்தா எஜமான் காலடி மண்ணெடுத்து அப்படின்னு இவங்களே ஒரு பேக்ரவுண்ட் சாக்கு போட்டு டிஐபிஆர் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு இருக்கு. உண்மையான பிரச்சனைகள் பேசப்படாம இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் உண்மையான பிரச்சனை, அதை நாம பேசுறோம். ஆனா ஊடகத்துல எந்த அளவுக்கு அழுத்தமாக நம்மால் பேச முடிகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு அரசினுடைய முதல் வேலை. அதே தமிழகத்துல ஃபெயில் ஆயிருச்சு. அரசு இயந்திரம் செயலிழந்து நிற்கிறது. அரசுனால உருப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முடியல. எங்களுடைய ஒரே நம்பிக்கையை நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க, நம்புறோம். மக்கள் ஓட்டு போடும் பொழுது யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.